வேலும் மயிலும் துணை. தமிழகத்துல முருகனை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. முருகனுடைய பக்தர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 படை வீடையும் முதன்மையாக கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக அனைத்தையும் சகலத்தையும் திறக்கக்கூடிய மனப்பான்மையோடு கூடியவர்கள். அப்பேற்பட்ட அதுல 6 படை வீடுகள்ல திருப்பரங்குன்றம் 1வது படை வீடு. அந்த மலையே கூட சிவனுடைய சொரூபம். அதனுடைய ஆதி வடிவமாக வேல் இருந்தது. பிற்காலத்தில் குடைவரை கோவில்கள் முருகன் வந்தாரு. அப்பேற்பட்ட அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல மாண்புமிகு உயர் நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் கூட வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்ற வேண்டும் மலை உச்சி தீபத்தூண்ல என்று உறுதிபட தெளிவாக தீர்ப்பு கூறியிருக்கு. ஆகையினால அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும். அந்த கார்த்திகையில தான் ஏற்ற போறோம். இருந்தாலும் கூட ஏற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை சித்தத்தை இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்கள் பேரவையினுடைய சார்பாக வரக்கூடிய 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி திதி மாலை 5 மணிக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருது. அவ்வளோ அருமையான ஒரு நல்ல தினத்துல மாலை 6 மணிக்கு மக்கள் 10 பேர் 15 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் கூடக்கூடிய ஏதாவது கோவில்ல மண்டபத்துல அல்லது வீதிகள்ல ஒன்றாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொள்ளணும். வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. அந்த இடைகளை எல்லாம் முருகப்பெருமான் களைந்து எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்று முருக பக்தர்கள் பேரவை ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதை நாம் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும். ஆன்ம பலம் இருந்தாதான் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அருள் இருக்க வேண்டும். இறைவனுடைய அருள், அவருடைய குருவருளும் திருவருளும் சேர்ந்தால்தான் வேலைகள் நடக்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை வரக்கூடிய 23ஆம் தேதி பாடுவோம். வணக்கம்.